ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். நான் எங்கள் வீட்டில் தினமும் எப்படி டீ போடுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அந்த டீயோடு சேர்த்து கொஞ்சம் சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லையா? வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு எங்கள் வீட்டில் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கிட்டேன். பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன ஸ்டீல் உரல் ஒன்று வச்சுருக்கேன். அந்த உரலில் 2 ஏலக்காய் எடுத்து போட்டாச்சு. அந்த 2 ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் பெரிய சைஸ் இஞ்சி எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு நல்லா கத்தியை வச்சு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அந்த உரலில் போட்டுக்கிட்டு நம்ம அதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம இஞ்சி அந்த ஏலக்காய் இதெல்லாம் போட்டு டீ போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வேணும்னா இதோட கொஞ்சம் தனியா விதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டீ. இன்றைக்கி நான் தனியா விதை சேர்க்கல. என்கிட்ட தனியா விதை இல்லாதனால இஞ்சியும் ஏலக்காயும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எடுத்து அதை நல்லா உரலில் போட்டு நசுக்கி எடுத்துகிட்டு நம்ம பால் அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் சூடான உடனே பச்சையாக இருக்கும்போது போட்டால் சம்டைம் அது பால் திரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் சூடு ஏறின உடனே அந்த நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து அந்த பாலில் போட்டுக்கலாம். போட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக கொதித்து மேலே வரும். அது மேலே வந்த உடனே நம்ம அதுக்கப்புறம் டீ தூள் போட்டுக்கலாம். சில பேர் டிகாஷன் போட்டு போடுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே இப்படி தான் போடுறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள், அதாவது இந்த டீ தூள் அந்த அளவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 2.5 ஸ்பூன் அளவு டீ தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். டீயை ரொம்பவும் கொதித்து வற்ற விட்டாலும் அதனோட டேஸ்ட்டு மாறிடும். ரொம்ப கொதிக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டாலும் பச்சை ஸ்மெல் வரும். டீ போடுறதுக்கு ஒரு கரெக்டான மெத்தட் இருக்குங்க. அந்த அளவில் கொதிக்க வச்சு எடுத்தால் தான் டீயுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, டீ நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கொதிச்ச டீயை நல்லா ரொம்பவும் கொதிக்க விடாமல் ரொம்ப கம்மியான டயத்துலேயும் கொதிக்க வைக்காமல் மீடியமான டயத்தில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா டீயோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் கொதிக்கும் போதே டீலேயே சர்க்கரை போட்டுருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் பாத்திரத்தில் போட்டு தாங்க எப்போவுமே வடிகட்டி எடுக்கிறேன். நான் இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான அளவு டீ போட்டிருக்கேன். 3 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக டீ போட்டு எடுத்திருக்கேன். சர்க்கரையை பாத்திரத்தில் போட்டு அந்த கொதித்த டீயவும் வடிகட்டி எடுத்துக்கிட்டு டம்ளர்களில் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூடாக டீ வேணும். அதனால் 2 ஆற்று தான் எப்போவுமே நான் ஆற்றுவேன். அதிகமாக ஆற்றுறது கூட கிடையாது. ஆற்றிட்டு எங்கள் 3 பேருக்கு கரெக்டாக வந்தது பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம டீ போட்டோம்னா டீ சூப்பராக இருக்குங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு, இன்றைக்கி பஜ்ஜியும் செஞ்சேங்க. 2ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ நான் எப்படி போடுறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.